வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்னும் 2 நாளில் விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்திக்காக ஸ்பெஷலாக சும்மா பஞ்சு மாதிரி அருமையான கடை மாவுலேயே நம்ம பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே ஒரு 10 நிமிஷத்தில் அட்டகாசமாக இன்றைக்கி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது மட்டும் இல்லாமல் 2 வகையான பூரண கொழுக்கட்டை, அப்புறம் அப்பம், அப்புறம் அம்மணி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, மசாலா சுண்டல், இது எல்லா ரெசிபீஸும் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கார கொழுக்கட்டையில் ஆரம்பிப்போம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1.25 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது 3 முதல்ல தாளிக்க போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா வெடித்து வந்த உடனே அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டு லேசாக ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ, அதாவது நான் இந்த கப்பில் தான் ஃபுல்லாகவே அளக்க போகிறேன். 1 கப் அரிசி மாவு, அதை 200 கிராம் அரிசி மாவில் நான் எடுத்துருக்கிறது கொழுக்கட்டை மாவு. அதுலேயே 1.25 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். அப்போ தேவையான அளவு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து செய்யும் போது இந்த கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மாவு வேணாலும் வாங்கிக்கிங்க, கடை மாவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே அரைக்கிற மாவாக இருந்தாலும் சரி. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த கொழுக்கட்டை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. ஸோ இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு கிளறும் போதே நல்லா வெந்து வந்துடும். ப்ளெயின் அரிசி மாவாக இருந்தால் மாவை லேசாக வறுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி கொழுக்கட்டை மாவோ இல்லை இடியாப்ப மாவோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஏற்கனவே வறுத்து பதப்படுத்தப்பட்ட மாவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா கிண்டி முடித்த உடனே அதே கடாயில் வச்சிடாதீங்க. அதை உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கையோட ஒரு மூடி போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், அதாவது கை பொறுக்கிற சூடுக்கு வரணும். அதுக்கு முன்னால் நம்ம இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். 200 கிராம் மாவு, அதே மாதிரி 200 கிராம் வெல்லம். வெல்லத்தை முதல்ல நம்ம கொதிக்க வச்சுப்போம். அதே கப்பில் 1 கப்பு தண்ணி. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே கப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம பாகுபதமெல்லாம் தேவையில்லை, ஆனால் நல்லா கொதி வரணும். ஒரு கொதித்து இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு திரும்ப மறுபடியும் கொதிக்க வைக்கலாம். ஸோ ஏன்னா வெல்லத்தில் சில சமயம் இந்த மண்ணெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து வடிகட்டிட்டேன். வடிகட்டிட்டு மறுபடியும் அதே கடாயில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய். ஸோ நெய் போட்டு கலக்கும் போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா பஞ்சு மாதிரி அப்படி பூ மாதிரி சாஃப்டாக வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய். இந்த தேங்காய் போடும்போது இந்த கொழுக்கட்டை சாப்பிட ரொம்ப நல்லா, துருவியும் போட்டுக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக நீங்கள் பல்லாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இது நல்லா கொதித்து வரும்போது அதே 200 கிராம் கொழுக்கட்டை மாவு, கடையில் வாங்கின மாவு தான், அதையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாமல் இப்படி நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து சாஃப்டாக இறுகி வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. எப்பயுமே இந்த கொழுக்கட்டைக்கு மாவு கிளறும் போது பக்கத்தில் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா சில மாவு முன்ன பின்ன தண்ணி கொஞ்சம் கூட குறைச்சல் ஆகலாம். அப்போ பத்தலை அப்படின்னா சட்டுன்னு அந்த கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்த்து நீங்கள் கிளறிக்கலாம். கிளறின உடனே டக்குன்னு அதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம முதல்ல
இது பண்ண கார கொழுக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ நல்லா வெதுப்பான கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சு. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, கொஞ்சம் கையில் எடுத்தால் அந்த சூடு பொறுக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே நேரத்தில் நான் புதுசாக கொழுக்கட்டை செய்கிறவங்க ஒரு ஆர்வத்தில் சுட கையை உள்ளே விட்டு கை சுட்டுக்காதீங்க. ஸோ தொட்டு பார்த்தா உங்கள் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே உருண்டையாகவும் செஞ்சுக்கலாம், எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அப்படி செஞ்சுக்கிங்க. இல்லை இப்போ நல்ல கொழுக்கட்டை அச்செல்லாம் கூட கிடைக்கிது, அது வாங்கி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் சிம்பிளாக உருட்டி இப்படி கையில் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே அருமையான கொழுக்கட்டை ஷேப் ரெடி ஆகிடுச்சு. அதை வாழை இலையில் வச்சு ஸ்டீம் பண்ணோம்னா இன்னும் நல்ல வாசனை அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இல்லையா. அதனால் வாழை இலை போட்டு அது மேலே அடுக்கி இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை ஸ்டீம் பண்ணுவோம். ஏற்கனவே மாவு முக்கால் பதம் நல்லா வெந்த மாவு தான், அதனால் 10 நிமிஷத்தில் பிரமாதமாக பூ மாதிரி உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஷைனிங்காக பளன்னு அந்த மாவு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு செட்டை எடுத்துகிட்டா இன்னொரு செட்டை வந்து நான் உருண்டையாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் போட்டு அந்த 200 கிராம் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கொழுக்கட்டை வந்திருக்கு. கார கொழுக்கட்டையில் 15, இனிப்பு கொழுக்கட்டையில் 15. இப்போ இந்த கார கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம மாவு இனிப்பு மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, கலந்து வச்சோம் இல்லையா, அது நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. ஸோ அதையும் நான் பிடிச்சி வச்சாச்சு. ஸோ இதுக்கு ஒரு 10 நிமிஷம், இதுக்கு ஒரு 10 நிமிஷம், நீங்கள் ஒரு இந்த டைம்குள்ளே அப்படியே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அந்த கொழுக்கட்டை வெந்தாச்சு, அதை எடுத்துட்டு இப்போ இனிப்பு கொழுக்கட்டையை வச்சிடலாம். அதே மாதிரியே வாழை இலையில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் தான். நல்ல பிரமாதமாக நல்லா அப்படி ஒரு வாசனை, அந்த வெல்லத்தோட வாசனை. சில பேருக்கு அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காய்ச்சும் போதே கொஞ்சோண்டு சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். சூப்பராக வெந்துருச்சு, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, நல்ல வாசனையாக அருமையாக இருக்குது. அவ்வளோதாங்க, அருமையான கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே ரெடி. ஒரே மாவில் சும்மா பஞ்சு மாதிரி மெத்துன்னு அருமையான சுவையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் எடுங்க, இல்லைன்னா கொழுக்கட்டை உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எடுத்து வச்சுட்டேன். கார கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு, இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் நாளைக்கு இதே மாதிரி, நாளைக்கு இல்லை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் மனம் நிறைந்த இனிய விநாயகர் சதுர்த்தி நல்நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற எல்லா ரெசிப்பியும் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எது பூரண கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, அப்பம், மசாலா சுண்டல் எல்லாமே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.